வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 2014ஆம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் வெளியான மெலடி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். மெலடி மென்மையான இதமான பிள்ளை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மழை பெய்கிறதும் குழந்தை பிறக்கிறதும் அந்த மகாதேவனுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அந்த கரு தங்குதுன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம். லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான அந்த அணுக்களில் ஒன்று அந்த கருமுட்டையில் போய் இணைந்து அதில் ஒரு குழந்தை உருவாகி அது இந்த மாதிரி பேசுகிறது கொள்றதுலாம் இந்த இறைவனுடைய சிருஷ்டின்னே சொல்ல முடியும். ஆனால் குழந்தை என்பது எல்லோருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் அது கிடைக்கிற ஒரு விஷயமாக இல்லாத பொழுது தான் அந்த குழந்தை மீதான அந்த அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகின்றது. நிறைய பேர் கோயிலாக சுற்றுவாங்க. சில கோயில்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த என்னது அரச மரத்துலேயும் ஆலமரத்துலேயும் அந்த தூளி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுதே மனதை கணக்க செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்னென்னா குழந்தை இல்லைன்றது எவ்வளோ பெரிய ஒரு 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 வாழ்வு நிறைவு கொள்ளாத ஒரு விஷயம் இல்லையா அது. அதற்காக எவ்வளோ பேர் சிட்டுக்குருவியில் விற்கிறவங்கிட்டேருந்து ஏமாத்துகிற புறம்போக்குங்க வரையும் போய் இந்த குழந்தை எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக உலகெங்கும் நிறைய தாய்மார்கள் அலையாத இடம் கிடையாதுன்ற மாதிரி அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெல்ஜியம் தாய் நாட்டை சேர்ந்த ஒரு தாய் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் பெரிய பணக்காரி, செம்மையான பணக்காரி, சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு ஷிப்பு பிஸ்னஸ், கண்டெய்னர், அது இது பொருள் ஏற்றுமதி இறக்குமதின்றதில் எக்ஸ்பர்ட்டு, செம பணம் உள்ளவள். அப்படியே அகென்ஸ்டாக இன்னொரு கேரக்டர் ஹேர் ட்ரெஸ்ஸர். அவள் ஒரு பியூட்டி சலூன் வைக்கணுன்ட்டு ஒரு கேரக்டர் அலைஞ்சிட்ருக்கு. அவளுடைய கனவே ஒரு நகரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு மாலில் ஒரு பியூட்டி சலூன் வைக்கணும் அப்படின்றது தான். இவளுக்கு அந்த சலூன் ஆரம்பிக்கிறதுக்கான பணம் இல்லை, தங்குவதற்கு நிரந்தர இடம் இல்லை. அப்படின்றப்ப இந்த 2 பேர் கேரக்டருக்கும் ஒன்றா சேர்ந்து ஏன்னா அவளுடைய குழந்தையை நான் பெற்றுத்தரேன், வாடகை தாயாக இருக்கிறேன் அப்படின்ட்டு வாடகை தாயாக இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் சலூன் வைக்கிற சலூன் பெண் சொல்கிறா. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்குது. தனக்கு குழந்தை பெற்று தர வேண்டும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு உடம்பில் வியாதி இருக்கின்றது. ஸோ இந்த நிகழ்ச்சியான ஒரு விஷயம், அந்த குழந்தை பெற்று அவள் கொடுத்தாளா, அவள் சலூன் கடை வைத்தாளா, இவளுடைய வியாதி என்னவாயிற்று போன்ற நிறைய கேள்விகள் கிளைமாக்ஸில் விடை இருக்கின்றது. இந்த மெலடி திரைப்படம் மிக நெகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். 2 கேரக்டர் அவங்களுடைய மன உணர்வுகளை மிக அழகான காட்சிகளாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பெர்னார்ட் பெல்ஃபோர்டு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த விஷயத்தை எப்படி அணுகுகிறார்கள், அவருடைய மன எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸோட எண்ண ஓட்டம்லாம் என்னன்றதை இந்த படம் விட்டு வைக்குது. அதை விட இதில் லீட்ஸ் ரோல் பண்ண ரேச்சல் பால்கே என்ன பண்ணுவாங்க, அந்த நியூடாக அவங்க குடிச்சிட்டு இருக்கிறப்ப வயிற்றெல்லாம் தொட்டு பார்ப்பாங்க. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒன்று நம்மளுக்கு உருவாகியிருந்தா யாருக்கிட்டேயோ குழந்தை பெற்று கொடுக்க சொல்கிறோம், வயிறு பெருசாக இருக்குது, இதுவும் ஒரு வயிறு தான், நம்மக்கிட்டேயும் ஒரு வயிறு இருக்குது, இந்த குழந்தை இந்த வயிற்றில் அந்த குழந்தை தங்காமல் போகுதே அப்படின்றது. அதே மாதிரி தான் குழந்தைய ஒருத்தர் வாடகை தாயாக வளர்க்குறா அப்படின்றப்போ அவளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறா, வயிறில் வளருது அந்த கரு அப்படின்றப்ப அவளுக்கான ரெஸ்பான்சிபிள், அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அந்த குழந்தையே பிறந்துட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வது படத்தில் ரொம்ப அற்புதம். அதை விட அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு நான் குழந்தை பெற்று கொடுக்குறேன்றதோட என்ன அம்மாவை பார்க்குறேன்ற மாதிரியான அந்த நெகிழ்ச்சியான அந்த அவங்களுக்கான அந்த இன்டிமெசி, அவங்களுக்கான விருப்பு வெறுப்புகள் அப்படின்லாம் பேசுகிறது. இந்த படத்தோட ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா அவள் சொல்லுவா, குழந்தை உனக்கு பிறந்ததுமே ரெண்டு பாலை சக் பண்ணி இழுக்கிற 2 இது வாங்கிட்டு 2 புட்டி பால் மாதிரி அது மார்பிள்லேருந்து பாலை சக் பண்ணி இழுத்துரும். ஸோ ஒரே நேரத்தில் 2 மார்பிள் இருந்தும் அதை எடுத்துட முடியும் அப்படின்ட்டு 2 புட்டி பாட்டில் மாதிரி 2 எடுத்துன்னு வைப்பாங்க. அப்போ அவள் சொல்லுவா, நான் உன்னுடைய மாடு கிடையாது,
இது பால் கறக்கிறது நான் ஒன்றும் அவனுடைய மாடு கிடையாது, நான் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போகிறவன், நான் உன்னுடைய மாடு கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி நிகழ்ச்சியினுடைய உச்சம்னு சொல்லுவேன். அதை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. அதை விட இந்த ரீச்சல் பால்கே வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த மன உணர்வுகளையும் அவங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் வந்து சொல்கிறது. அவங்களுக்கு வயசு வேறு ஆகிப்போச்சு, உடம்பு வேறு சரியில்லாமல் வேறு பிறப்ப அதில் அவங்க ரிலேஷன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற காட்சிகளும் சரி. அதை விட இந்த லூசி டெபே வந்து ஃபஸ்ட்டு வந்து கோபப்பட்டாலும் கூட அதன் பின் மெல்ல மெல்ல அந்த பெண் மீதான அந்த தன்னை வந்து அம்மாவாக பாவிக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கவித்துவமான காட்சிகள்னு சொல்லுவேன். அதை விட அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்ஸு இதெல்லாம் ரொம்ப அற்புதமாகவே வந்து இந்த படத்தில் வந்து படம் பிடிச்சிருக்கிறாங்க. நிச்சயம் இந்த திரைப்படத்தை வந்து அவசியம் நீங்கள் வந்து கண்டுகளிக்க வேண்டும். மிக முக்கியமாக பெண்கள் இந்த திரைப்படத்தை வந்து கண்டுகளிக்க வேண்டும் என்று ஜாக்கி சினிமா சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திரைப்படம் வந்து 2016ஆம் ஆண்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஐநாக்ஸ் 2 ஐ திங்க் ஸோ ஸ்க்ரீனில் வந்து முதல் முறையாக திரையிடப்பட்டது. இதில் ஒரு ஆள் வந்து உட்காந்தாங்க, அவனுக்கு ரன்னிங் நோஸ் போல் இருக்குது. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொருன்னு சளியை சிந்தி படம் பார்க்குற அந்த மூடையே குட்டி ஷவராகணும். ஏன் நம்மளுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும், என்ன பண்ணுவோம் அப்படியே இது. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி டகர்னு எதாவது கமர்ஷியல் படம்லாம் ஓடிச்சுனா கூட சவுண்ட் அதிகமாக இருக்கு, நீ என்ன ஒன்றாலும் சிந்திக்கலாம். ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு படம், பொட்டு புர்ருறான் அப்படியே அந்த இது எடுத்து அப்படியே மூஞ்சில் தடை விடலான்ற மாதிரி ஒரு கோவம். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து உட்காந்து இம்சை கொடுத்துட்ருந்தான் படம் முடிகிற வரையும். அப்படிப்பான ஒரு படம். பட் இதை ஒரு நல்ல மனநிலையில் அவசியம் பெண்களும் ஆண்களும் கண்டுகளிக்க வேண்டும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸனுடைய மதிப்பு 5க்கு 3.5. இந்த திரைப்படம் பல்வேறான உலக திரைப்பட விழாக்கள் கலந்து கொண்டு பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் என்பது இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த திரைப்படத்திற்கு இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை அழுத்துங்க. நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு உலக திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.